அடுத்து எங்களுக்கெல்லாம் தெரிந்த அருள்மொழிவர்மன், ஆனால் அவர் ஞான அருள் அரசு, இப்போது பேச வருகிறார். சமூக சீர்திருத்தமே என்று பேச வருகிறார். திருவருட்பிரகாச வள்ளலார் தோன்றுகிற பொழுது, அவர் இந்த மண்ணில் பிறந்த பொழுது உண்மையில் யாருக்கும் தெரிந்திருக்காது இந்த மனிதன், இந்த மாமனிதன் வைதீகத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்க பிறந்த பூகம்ப பிறப்பு என்று. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஏன் சமூக சீர்திருத்தம் என்ற தலைப்பில் பேசுகிறோம் தெரியுமா? எங்கள் அணி உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால், அன்றைய காலகட்டத்தில் கொண்டாடப்படாமல் கைவிட்டு விடப்பட்டிருந்த வள்ளலாரை இன்றுதான் நாம் கொண்டாட துவங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய கருத்துக்கள் இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு தேவைப்படுகிறது. நான் ஆன்மீகம் என்பதை நான் மறுக்கவில்லை. அவருடைய அடிநாதம் ஆன்மீகமாக இருந்தாலும் அவரால், அவருடைய மொழியால் கூறப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சமூக சீர்திருத்தமே. விஞ்சி நிற்பதும் அதுதான். ராமலிங்க அடிகளார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் ஈரோட்டு கிழவன். ராமலிங்க அடிகளார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் மகாகவி பாரதியார். இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த தீ இருக்கிறதே, அந்த கொழுந்து விட்டு எரிந்த தீயை பற்ற வைத்த நெருப்பு எங்கள் ராமலிங்க அடிகளார் தான். நமது ராமலிங்க அடிகளார் தான். மறுக்க முடியுமா? மிக முக்கியமாக நாம் ஏன் அவரை சமூக சீர்திருத்தவாதி என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால், அவருக்கு முன்னத்தியரை பாருங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர். எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர். அதன் பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறது திருமந்திரம், திருமூலர். பிறகு இன்னொரு பறச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா இறைச்சிதோல் எலும்பில இலக்கமிட்டு இருக்குதோ சிவவாக்கியா. அந்த வழி வழி வந்த ஒரு மாமனிதனாக இருப்பதனால்தான் சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடினார். இந்த அத்தனை கருத்துகளுக்கும் அடியொற்றி அதனை பிடித்து இந்த மக்கள் மத்தியில் கொன்று சேர்த்த பெருமகனார் தான் நமது ராமலிங்க அடிகளார். சாதிகளிலே, மதங்களிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திரங்களிலே ஏன் இப்படி பேயா அதை பிடிச்சிட்டு அலையுறீங்கன்னு கேட்கிறார். இப்ப என்ன பொருள் வருது? அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அசமத்துவ சூழலை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க புறப்பட்டவர் தான் நமது ஐயா ராமலிங்க அடிகளார். மிக அருமையா சொன்னாங்க. அணியில எதிர் அணியில அமர்ந்திருக்கிற ஐயா மிக அருமையா சொன்னாங்க. வெள்ளை ஆன்மீகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆனா அதோட நின்றுட்டாரு. ஏன்னா அது வரைக்கும் தான் அவங்களுடைய அணிக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அணிக்கான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? இந்து மதம் துறவின் நிறத்தை காவி என்கிறது. ராமலிங்க அடிகளார் துறவி நிறத்தை வெள்ளை என்கிறார். இந்து மதம் மக்கள் தொகை போல கடவுள் தொகை சொல்லுகிறது. ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி ஒளி வழிபாடு தான் அப்போ அப்படிங்கிறார். இந்து மதம் நால்வரண கோட்பாட்டை கட்டி காத்தது. ராமலிங்க அடிகளார் சன்மார்க்கத்தின் மூலமாக சாதி சமய இந்த விவகாரங்களை வெட்டி சாய்த்தார். இந்து மதம் சடங்குகளை போதிக்கிறது. சடங்குகளை ஒழித்து கட்டு என்றார் நமது அருமை ஐயா ராமலிங்க அடிகளார். எனில் அடுத்தடுத்த விவகாரங்களில், செயல்பாடுகளில் ராமலிங்க அடிகளார் என்னும் திருவருட்பிரகாச வரலாறு செய்தது என்ன? அது சமுதாய சீர்திருத்தம் இல்லையா? சமூக சீர்திருத்தம் இல்லையா? நாம் குறிப்பாக ஐயா நீதியரசர் அவர்கள் சொல்லுகிற பொழுது, மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த நாளை ஜனவரி 30 ராமலிங்க அடிகளாருடைய நாள் ஜனவரி 30 ஒப்பிட்டு பேசியிருந்தார். நான் அண்மையில் என்னுடைய சகோதரர் கூட ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது, காந்தி அவர்களுடைய பிறப்பு என்பது கூட வள்ளலாருடைய எண்ணமாக இருக்கலாம் என்று ஒரு ஆய்வு செய்கிறார். அவர் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது அந்த ராமர் இல்லை, நமது ராமலிங்க அடிகளார் தான். ஏனென்றால் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று அவர் எதை பார்த்து சொன்னார்? அந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஆட்சியாளர்களை பார்த்தான் சொன்னார். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக. அது அந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும், இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும், எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தார், சமயங்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தார். மிக குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் கூற வேண்டும். திருக்குறள் வகுப்படுத்த முதல் மாமனிதன் மரியாதைக்குரிய திருக்குறள் பிரகாச வள்ளலார் தான். ஏன் திருக்குறளை அவர் எடுத்தார்? உண்மையிலேயே பாருங்களேன், திருக்குறள் ஒரு நூல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நூல். ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது, பிறந்த வளரான்னு வச்சுக்கோங்க, அது ஆணோ பெண்ணோ, முதல்ல தோன்றது காமம். அந்த காமம் அவனுக்கு காதல் தோன்றுகிறது. அதன் பிறகு ஒரு காதலிக்கிறான், திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா பொருள் தேவை. பொருளை எப்படி வேணா ஈட்டலாமா? பொருளை கெட்ட வேலை கூட ஈட்டலாமா? இல்ல, அறத்தின் வழி பொருள் ஈட்டணும். உண்மையிலேயே கண்ணதாசன் சொன்னாரு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் வந்திருக்காது போல இருக்குது. காமத்துப்பால் பொருட்பால், அதன் பிறகுதான் அறத்துப்பால் வந்திருக்கணும். கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்வியல் நூலாக இருக்கக்கூடிய திருக்குறளை திருக்குறள் வகுப்படுத்தி முதலாக அதை அறிவித்து ஐயா சொன்னதை போல பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று அனைவருக்கும் சமமாக போதித்தார். இன்னைக்கு சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இன்னைக்கு சொல்றாங்க சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு சொல்றாங்கப்பா. எப்படி ஏத்துக்கிற முடியும் நம்மளால? அதனாலதான் என்னவோ இன்னைக்கு தெய்வ செயலா நம்முடைய அரங்கிற்கு காலை அமர்வுல நீதியரசர் மரியாதைக்குரிய மகாதேவன் வந்தாரு. அவர் என்ன குட்டு வச்சாருங்கிறது மக்களுக்கு தெரியும் அண்மையில. ஆனா சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக தோலுரித்து கீழே போட்டு மிதித்தவர் வள்ளலார். அந்த வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருந்து எண்ணி பாருங்கள். இவ்வளவு வளர்ந்து விட்ட காலகட்டத்தில், படிச்ச காலகட்டத்தில், சீர்திருத்தம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவ்வளவு ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஒரு அதிகார வர்க்கம் செலுத்துகிறது என்றால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதை எதிர்த்து போர் செய்தவர் வள்ளலார். அதனாலதான் ஐயா சொன்னதை போல அவர் ஒரு புரட்சி துறவி சார். புரட்சி துறவிதான் வள்ளலார். ஏன் புரட்சி? எல்லாவற்றிலும் புரட்சி. நீ காவியா, நான் வெல்ல. நீ சடங்கா, எனக்கு சடங்கு தேவையில்லை. உனக்கு பல கடவுளா, எனக்கு சூரியன், ஒளி, வெளிச்சம், அதான் கடவுள். முடிஞ்சிச்சு. எல்லாரும் சமன்னர். முதல்ல ஒருத்தனுக்கு பசி எடுக்கும், அந்த பசியை போதிக்கணுமா, அவனுக்கு சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு போதிச்சார். நம்ம எங்க வள்ளலாரை மற்றவர்களை விட மிக முக்கியமான ஒரு மனிதராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலேயே எந்த ஒரு கோட்பாடும் கொள்கையும் நிறுவனமயப்படுத்தப்படவில்லை என்றால் தோற்று போகும், அழிந்து போகும், ஒழிந்து போகும். நிறுவனமயப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு பரப்ப முடியும். வரலாறு அதை செய்தார். என்ன செய்தாரு? கொடி கட்டினாரு. இதோ ஐயா கட்டிருக்காங்க, சம்பத்தையா கொடி கட்டி இருக்கிறாங்கல்ல, கொடி கட்டினாரு. சங்கம் வச்சார். என்ன சங்கம்? அதுக்கு ஒரு கொள்கை இருக்கா? கொள்கை இருக்குது. அந்த கொள்கை வழிபடி நடக்கிறாங்களா? அதுக்கு ஒரு தர்மசாலை. அதன் பிறகு என்ன பண்ணாரு? பத்திரிகை நடத்தினாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? வள்ளலார் அவர்கள் பத்திரிகை நடத்தினாங்க, முதியோர் கல்வி கொடுத்தாங்க, அனைவருக்கும் திருக்குறள் வகுப்படுத்தாங்க. அவர் அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்ட். எங்க தோழர் இருக்கிறதுனால சொல்றேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற தத்துவத்தை தாண்டி என்ன கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்குது? அவர்தான் முதல் கம்யூனிஸ்ட். இன்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடம், தமிழ் தேசியம் என்ற அத்தனை கோட்பாடுகளுக்கும் ஆணிவேர் வள்ளலார். அனைவரும் சமம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னவர் வள்ளலார். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம், கவிப்பேரரசுடைய வரிகளை சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். தலைகீழாய் பிடித்தாலும் நேராய் எரிந்தால் நீ நெருப்பு, பூமி பந்தில் புதைக்கப்பட்டாலும் முட்டி எட்டி உதைத்து முளைந்தால் நீ விதை, அக்கினி குழம்புகளில் நீ சென்று குளித்தாலும் சாம்பலாகாமல் இருந்தால் நீ சத்தியம், எதிர்ப்புகளால் சாம்பலாகாமல் இருந்த சத்தியம் தான் நமது வள்ளல் பெருமான் அருட்பிரகாச வள்ளலார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமான எனக்கு அருள்மொழிவர்மனை ஏற்கனவே தெரியும். அவர் ஊடகவியலாளர். அவருக்கே உரிய பாணியில் வள்ளலாரை பற்றி சமூக சீர்திருத்தவாதியே என்று கூறிவிட்டு போயிருக்கிறார்.
கதிர்வேலுக்கு பதிலாக வந்திருக்கும் செல்வ